Hello friends, welcome to my channel Cook with Abhi. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முட்டைக்கோஸ் கூட்டு கல்யாண வீட்டு ஸ்டைல்ல டேஸ்டா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் 100 கிராம் அளவுக்கு பாசிப்பயிர். இதை நான் ஒரு குக்கர்ல 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையெல்லாம் சேர்த்துடலாம். இதோட ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதில் 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் சீரகம், 4 வரமிளகா, காய்ந்த மிளகா இதை சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் இல்லை சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுப்போம். நம்ம ஏற்கனவே 2 தக்காளி பழத்தில் 1 தக்காளி பழம் வேக வச்சாச்சு. பேலன்ஸ் ஆகிற தக்காளி பழத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பையும் கோசையும் இல்லை சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக குக்கரில் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துருங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை லைட்டாக அலசி அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா இது ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு கொதி வரப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு கொதி வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும், ரொம்ப இறுக்கிடவும் வேணாம். ஏன்னா இது நம்ம ஆஃப் பண்ணோன்னா பருப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கப்பே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.